நரசிம்மர். நரசிம்ம அவதாரம் அப்படின்னு வந்தாலே கெட்டதை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்கக்கூடிய அவதாரம். பொதுவாக இறைவனுடைய அவதாரங்கள் நீங்கள் பார்த்துங்க, வராக அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், இதெல்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இது எல்லாமே எவல்யூஷனரியாக இருக்கும். வராகன் வந்தது, மத்ஸ்யம் வந்தது. இதில் ஒரு அவதாரம் கடுமையான உக்ர அவதாரம்னு நம்ம சொல்லக்கூடியது. நீங்கள் ராமனாக இருக்கட்டும், கிருஷ்ணனாக இருக்கட்டும், எல்லாமே பாருங்கள். பரசுராமரும் மனிதனாக இருக்கக்கூடிய அவதாரம் தான். ஆனால் நரசிம்ம அவதாரம் தான் இருக்கிறதுலேயே அகோரமான அதீத கோபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அவதாரம். இதோட நோக்கம் என்னென்னா, முழுக்க முழுக்க இன்றைக்கு இந்த கலிகாலத்தில் நமக்கு தெரியும் ஒரு இடத்துல பாபம் நடக்குது அப்படின்னு, அந்த பாபத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்தாலும் நமக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடிய ஒரு மனநிலையோடு நாம் இருக்கும்போது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாபத்தால் தான் இன்றைக்கி சர்க்கரை நோயும், சர்க்கரை நோயினால் கண் போகிறது, நரம்புகள் பாதிக்கப்படுவது, கால் இழந்து விடுவது, ஒரு இதய பாதிப்பு ஏற்பட்டு நம்முடைய செயல்பாடு நின்று விடுவதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைகள் ஏற்படும்போது என்னதான் மருத்துவ முறை மற்றதுன்னு இருந்தால் கூட முழுமையான நிவாரணம் கிடைக்காம வலியோடு போராட கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நரசிம்ம ஒரு ஸ்மரணம் அப்படிங்கிறதும் கேட்குறதும் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரும். ரொம்ப டிப்பிக்கலாக சொல்லணுன்னா, நம்மக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, என்ன தீர்வுனே தெரியல, கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா. நாலா பக்கமும் நம்ம கத்துறோம், எனக்கு உதவி வேணும் உதவி வேணும்னு. கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரையிலும் யாருமே நமக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைன்னு நமக்கு புரியல, என்ன ஆபத்து வரும்னு தெரியல. எதுவுமே யோசிக்க முடியாத நிலையில் மூளையே யோசிக்கிறத நிறுத்தி பிரமையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கூட, அந்த மாதிரி நமக்கு ஏற்படுகின்ற நோய்களை கூட, மனம், உடல், ஆத்மா சார்ந்த நோய்களை கூட தீர்க்கக்கூடிய சக்தி நரசிம்மருக்கு உண்டு.